ஓகே. ஏப்ரல் 5, 6ல ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? நான் பேசுறது கேட்கலைன்னா சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சென்சஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அது அப்படியே தான் கொடுத்துருப்பான். என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து சென்சஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல வந்து எத்தனை வீடு இருக்கு, அதுல எத்தனை பேர் வந்து வாழ்றாங்க, அந்த பீப்புள்ஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து படிச்சிருக்காங்க, எத்தனை பேர்ட்ட வந்து ஜாப் இருக்கு, இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. இதான் வந்து சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்சஸ் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அதாவது வந்து கடைசியா வந்து எப்ப எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2011 வந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா 2021 எடுக்க வேண்டியது. ஆனா வந்து இந்த கோவிட் வந்திருக்கும் பாத்தீங்களா, அதனால வந்து இதை வந்து தள்ளி வச்சிருப்பாங்க. அதாவது போஸ்ட்பான் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 2021 நடக்க வேண்டியது இப்போ எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 2027 தான் நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 16வது சென்சஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற 8வது சென்சஸ் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? இதெல்லாம் இதோட பேசிக்கு. இந்த வருஷம் 2027 நடக்குதா, இந்த 2027 நடக்கிற சென்சஸ் வந்து 2 ஃபேஸ்ல நடக்கும். சரியா? ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்ற 2 ஃபேஸ்ல நடக்கும். ஃபேஸ் 1ல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல இருக்க ஹவுசஸ் மட்டும், லைக் வந்து இப்போ வந்து இந்தியாவில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில எத்தனை ஹவுசஸ் இருக்கு, அப்படியே வந்து ஹவுசஸ் இருந்தாலும் அதுல வந்து எத்தனை வந்து இந்த புக்கா ஹவுசஸ், எத்தனை புச்சா ஹவுசஸ், இந்த சிறு வீடு குறு வீடு இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எத்தனை இருக்கு, ஒரு ஹவுஸ் இருக்குன்னா வந்து அதுல ஆவரேஜா வந்து எத்தனை ரூம்ஸ் இருக்கு, அதுல தண்ணி வருதா, வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த ஹவுசிங் சென்சஸ்ல வந்து எடுப்பாங்க. சரியா? ஃபேஸ் 1ல என்ன கேட்டீங்கன்னா ஹவுசிங் சென்சஸ், வெறும் ஹவுஸை பத்தி மட்டுமே எடுப்பாங்க. 2வது ஃபேஸ் 2ல வந்து என்ன எடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மக்கள் தொகை எண்ணிக்கை. சரியா? அதாவது நம்ம ஊர்ல வந்து எத்தனை மக்கள் வந்து இருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க. புதுசா ஒண்ணு கூட வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இந்த வாட்டி. அதாவது அவங்க வந்து என்ன கேஸ்ட் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஃபேஸ் 2ல வந்து எடுப்பாங்க. நான் கடைசியா சொன்னேன் பாத்தீங்களா, கேஸ்ட் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன்னா இது முக்கியம். சரியா? அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து நடந்த எந்த சென்சஸ்லயும் வந்து இந்த கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப இந்த 2027 சென்சஸ்ல தான் வந்து கேஸ்ட வந்து ஆட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? நான் சொன்ன விஷயங்களா புரிஞ்சிச்சா? இதெல்லாம் வந்து நம்ம படிச்சது. ஓகே. வேற என்ன இதுல நம்ம படிச்சுப்போம் கேட்டீங்கன்னா வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொன்னேன்னா, இந்த ஃபேஸ் 1 வந்து எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் முடியும். அதாவது 2026 ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் முடியும் நடக்கும். அதே இது ஃபேஸ் 2 வந்து எப்ப நடக்குன்னு கேட்டீங்கன்னா 2027 பிப்ரவரியில. சிம்பிளா சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஹவுசிங் சம்பந்தப்பட்ட டேட்டா வந்து இந்த 3 மாசத்துக்குள்ள ஏப்ரல்ல இருந்து செப்டம்பருக்குள்ள வந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்ப எடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி 2027 வந்து எடுப்பாங்க. ஆனா வந்து இதுல வந்து ஒரு எக்ஸம்ஷன் வந்து சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு நாலு தானே, 1 2 3 ஒரு 4 ஸ்டேட். சரியா? என்னென்ன ஸ்டேட்னு பாத்துக்கோங்க. லடாக் ஒண்ணு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒண்ணு, இமாச்சல பிரதேஷ் ஒண்ணு, உத்தரகாண்ட் ஒண்ணு. சரியா? ஒரு 4 ஸ்டேட்டுக்கு வந்து லைக் வந்து அந்த பிப்ரவரி மாசம் தான் நார்மலா வந்து மக்கள் தொகை கணக்கு வந்து எடுப்பாங்க கேட்டீங்களா. ஆனா வந்து அந்த பிப்ரவரி மாசம் வந்து அந்த ஏரியால வந்து ரொம்ப வந்து குளிரா இருக்கும். அதனால வந்து அந்த 4 ஸ்டேட்லயும் கொஞ்சம் முன்னாடியே கரெக்டா வந்து எப்போ சொல்லணும்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 2026 வந்து இந்த மக்கள் தொகை கணக்கு வந்து எடுத்துருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த 2027 சென்சஸ்ல வந்து முக்கியமா 3 சிறப்பம்சம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல். சரியா? முன்னாடி வந்து மக்கள் தொகை வந்து எப்படி கணக்கெடுப்பாங்க கேட்டீங்கன்னா வீடு வீடா வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு நோட்டை தூக்கிட்டு வந்துருவாங்க. சரியா? உன்னோட பேரு அவங்க வந்து கையில தான் எழுதுவாங்க. இப்ப வந்து முழுக்க டிஜிட்டல். சரியா? ஒரு டேப் மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. அந்த டேப்லயே அவனோட பேரு எல்லாமே வந்து டிஜிட்டலா வந்து அப்டேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட். சரியா? இதுக்கு முன்னாடி வந்து கடைசியா வந்து எப்போ வந்து கேஸ்ட் வந்து சேர்த்திருப்பாங்க கேட்டீங்கன்னா சென்சஸ்ல 1931 வந்து சேர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்பதான் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கிறாங்க. 3வது என்ன சிறப்பம்சம் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து செல்ஃப் எனுமரேஷன். சரியா? ஆக்சுவலா வந்து மக்கள் தொகை வந்து எப்படி கணக்கெடுப்பாங்க, வீடு வீடா வந்து கணக்கெடுப்பாங்க. அது வந்து நார்மல். இப்ப என்ன பண்றாங்க வந்து நீ வந்து உன்னோட குடும்பத்துல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து நீயே அப்டேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியம். சரியா? இது வந்து எப்படி இந்த அப்டேட் வந்து பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அதை வந்து லாகின் பண்ணிட்டு நீ வந்து ஃபில்அப் பண்ணா மட்டும் போதும். அதுலயே கேட்கும் உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்து கேட்கும். ஒன்ஸ் வந்து நீ ஃபில்அப் பண்ணிட்டேன்னா உனக்குன்னு ஒரு ஐடி வரும். இது முக்கியம். சரியா? ஒன்ஸ் நீ ஃபில்அப் பண்ணிட்டேன்னா உனக்குன்னு ஒரு ஐடி வரும். அந்த ஐடியோட பேர் பார்த்துக்காங்க செல்ஃப் எனுமரேஷன் ஐடின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை டிஜிட்னு கேட்டீங்கன்னா 16 டிஜிட் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே தானே? இது எத்தனை டிஜிட்னு கேட்டீங்கன்னா 16 டிஜிட். சரியா?
நீ வந்து ஃபில்அப் பண்ணோடனே உனக்கு வந்து இந்த 14 டிஜிட் ஐடி வந்து வருமா, அந்த ஐடியா வந்து உனக்கு வந்து லைக் வந்து இந்த செல்ஃப் அந்த டீச்சர்ஸ் வந்து எடுக்க வருவாங்க பாத்தீங்களா, அவங்க எடுக்கிறப்ப இந்த ஐடியா மட்டும் கொடுத்தா வந்துட்டு போதும். சரியா, வேற எதுவும் இதுல இருக்காது. புரிஞ்சுச்சுதானே நான் என்னென்ன சொன்னேன்றது. சென்சஸ்னா என்ன, சரியா? 2027 சென்சஸ்ல வந்து எத்தனை ஃபேஸ், சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஸ்டேட் மட்டும் சொல்லியிருப்பேன், அதுல மட்டும் முன்னாடியே வந்து எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த 2027 சென்சஸ்ல 3 சிறப்பு அம்சம். ஒன்னு வந்து டிஜிட்டல், இன்னொன்னு வந்து இந்த கேஸ்ட், மூணாவது வந்து இந்த செல்ஃப் எலிமினேஷன் பத்தி. ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து எவ்வளவு ஒதுக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 11,718 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சரியா, இல்ல இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 ஃபேஸ் நடக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் முதல் நடக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஏப்ரல் மாசம் நடந்து வந்துருச்சா, அதனால வந்து இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து லான்ச் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த நியூஸ் போயிடலாம். டிஸ்ட்ரிக்ட் கவுண்ட், வில்லேஜ் கவுண்டா எது கேக்குறீங்க? எத்தனை வில்லேஜுக்கு எடுக்க போறாங்க அந்த மாதிரி? 5100. அதெல்லாம் நான் படிக்க வேணாம், நான் படிக்க மாட்டேன். சரியா, எனக்கு வந்து நம்பர்ஸ்ல கொஞ்சம் வீக், எனக்கு ஞாபகம் இருக்காது. படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல வந்து எத்தனை ஸ்டேட் இருக்கு, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அது அப்படியே தான் போட்டிருக்கோம். இல்லைன்னா எத்தனை ஸ்டேட்ல எடுக்க போறோம், எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்க போறோம், எத்தனை டவுன்ல எடுக்க போறோம் அப்படின்லாம் போட்டிருக்கோம். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நக்சலைட்டை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா, ஒரு நக்சலைட்னா யாரு என்ன அப்படின்றது நல்லா தெரியும். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நக்சலைட்னா யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சொந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே வந்து போராட்டம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து ஃபைட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த குரூப் வந்து நக்சலைட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அவங்க இந்த சொந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே ஃபைட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து நக்சலைட்னு சொல்லுவாங்க. ஓகேனா சொல்லுங்களேன். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இது நல்லா நான் வச்சுக்கோங்க, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த நக்சலைட் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இருக்கிற இடத்த வந்து லைக் வந்து ஒரு கேட்டகரி மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் வந்து எத்தனை கேட்டகரியா வந்து முன்னாடி வந்து பிரிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2 கேட்டகரியா வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நக்சலைட்டால ரொம்ப அஃபெக்டான டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரியும், நக்சலைட்டால அஃபெக்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியும், இவ்வளவுதான் வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்த கேட்டகரியை வந்து 3 வந்து பிரிக்கிறாங்க. நல்லா வச்சுக்கோங்க, முன்னாடி வந்து மோஸ்ட் அஃபெக்டட் அப்படின்ற ஒரு கேட்டகரி மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப வந்து இதை வந்து 3 வந்து பிரிக்கிறாங்க. இந்த நக்சலைட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்த வச்சு 3 கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்துக்கோங்க, நக்சலைட்டோட இன்னொரு பேர் தான் வந்து LWEன்னு சொல்லுவாங்க, அதாவது லெஃப்ட் விங் எஸ்டிமிசம். சரியா, அதோட ப்ரொனன்சியேஷன் பாத்துக்கோங்க, அதோட இன்னொரு பேர் தான் அது. சரியா, இதை வந்து 3 கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா LWE அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு பிரிவு. சரியா, அது என்னன்னா LWE அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டீங்கன்னா அந்த ஏரியால வந்து அதிகமா வந்து நக்சலைட் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க இடம் இருக்கும் பாத்தீங்களா, அதான் வந்து LWE அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட், அது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆன் கன்சர்ன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இது என்ன கேட்டகரின்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஆல்ரெடி வந்து நக்சலைட் வந்து அதிகமா இருந்திருப்பாங்க, இப்ப வந்து அப்பப்போ வந்து லைக் வந்து ரொம்ப இல்லாம வந்து ஓரளவுக்கு வந்து ஆக்டிவா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆன் கன்சர்ன் சொல்லுவாங்க. அடுத்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லெகசி அண்ட் த்ரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, அது என்னடா 3வது கேட்டகரின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருந்திருப்பாங்க, இப்போ வந்து மோஸ்டா வந்து அந்த இடத்துல வந்து லைக் வந்து ஒழிச்சிருப்பாங்க, நக்சலைட் வந்து ஒழிச்சிருப்பாங்க, மோஸ்டா வந்து அண்டர் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த லெகசி அண்ட் த்ரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? 3 கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. விளங்குச்சா? நக்சலைட்டை அவங்க வாழ்ற இடத்த பொறுத்து 3 கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த நியூஸ். புரியுதா நான் பேசுறது? கேக்குதா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து சில பல ஸ்டாட்டிக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பிரிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து நக்சலைட் வந்து இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்ப வந்து இருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்காங்க. இந்த 3 கேட்டகரின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில மோஸ்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிற கேட்டகரி இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல வந்து இந்த 38ல வந்து 2 வந்து இந்த மோஸ்ட் அஃபெக்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2வது கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட் ஆன் கன்சர்ன் சொன்னா அதுல வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட். சரியா, மிச்சம் இருக்க 35 டிஸ்ட்ரிக்டும் எந்த கேட்டகரியில வந்து வரும்னு கேட்டீங்கன்னா த லெகசி அண்ட் த்ரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி கீழே வந்து வரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, எப்படி வந்து இப்ப 2025 வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கோ, 2006 தானே, 2005 2005 சரியா, அதாவது 2026 வந்து எப்படி வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கோ, 2005 வந்து எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த நக்சலைட்டால வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 200 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதை வந்து நாங்க வந்து இப்ப வந்து 38 வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து ஒரு ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்காங்க, SRE அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர் சரியா. இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்காங்க, செக்யூரிட்டி ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் கீழ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து காசு வந்து தருவாங்க. யாருக்கு வந்து காசு வந்து தருவாங்கன்னா, நக்சலைட்டால வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸ்டேட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து காசு வந்து தருவாங்க சரியா. எதுக்காக தருவாங்கன்னா வந்து அந்த ஊர்ல வந்து நக்சலைட்டை வந்து ஒழிக்கணும், அந்த செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக காசு வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்ல இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துல வந்து எவ்வளவு வந்து காசு வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா, 1685 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து நம்ம அமித்ஷா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டர், இந்த மாதிரி வந்து இந்தியாவை வந்து நக்சல் ஃப்ரீயா வந்து நாங்க வந்து உருவாக்கியிருக்கோம், கிட்டத்தட்ட வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா நான் பேசினதுதான்? ஓகே, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலைன்னா சொல்லிடுங்க சரியா. ஓகே, அடுத்து வந்து மூணாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஹைதராபாத்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடந்திருக்கும் சரியா. அதோட பேர் பார்த்துக்காங்க, ஏசியன் டெக்ஸ்டைல் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தோட பேரு. எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 13வது எடிஷன் சரியா. இந்த எடிஷன்ல வச்சு, அதாவது இந்த கூட்டத்துல வச்சு அந்த என்ன இந்த தெலுங்கானாவோட சிஎம் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பேர் என்ன டக்குன்னு மறந்து, ரேவந்த் ரெட்டி சரியா. இந்த தெலுங்கானாவோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து தெலுங்கானாவை நல்லா வச்சுக்கோங்க, தெலுங்கானாவை டெக்ஸ்டைல் கேபிட்டலா வந்து மாத்த போறோம். டெக்ஸ்டைல்னா புரியுதா, லைக் வந்து இந்த கிளாத், நீங்க போடுற துணி, அதுக்கப்புறம் வந்து இந்த கார்மெண்ட்ஸ், யானு, ஃபேப்ரிக் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதான் வந்து டெக்ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அது என்னடா டெக்ஸ்டைல் கேபிட்டல்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி இந்த கிளாத், ஃபேப்ரிக், யான்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஸ்டேட்டா வந்து மாத்த போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரியா. இந்தியாவில மட்டும் இல்ல, சவுத் ஏசியாலே வந்து நாங்க வந்து தெலுங்கானா வந்து டெக்ஸ்டைல் கேபிட்டலா வந்து மாத்த போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆக்சுவலா வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானோட பேர் பார்த்துக்கோங்க, தெலுங்கானா ரைசிங் 2047 அப்படின்றது அதோட பிளான். அந்த பிளான்ல ஒரு பாட்டு தான் வந்து இது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க சரியா. இந்த பிளானு கீழே வந்து அவங்களோட எக்கனாமி இருக்கும் பாத்தீங்களா, அந்த எக்கனாமி வந்து 3 ட்ரில்லியனா வந்து அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும் வச்சிருக்காங்க 2047. அதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சு தானே? ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஜாக்ஸ் பரவ ஜாக்ஸ் பரவ ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஓகே, மத்த ஆளுக்கு நான் புரிஞ்சுச்சு தானே? நான் சொல்றது புரிஞ்சிச்சுன்னா உண்மை மட்டும் சொல்லுங்க. ஓகே ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஸ்கிராப்னு என்ன பேசியிருப்பாங்க. அது என்னடா ஸ்கிராப்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பழைய இரும்பு, டேமேஜான பொருட்கள், யூஸே பண்ணாத எப்படி சொல்றது, லைக் வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு சைக்கிள் வந்து யூஸே பண்ணாம இருந்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஸ்கிராப்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா வந்து ஸ்கிராப் டிஸ்போசல் என்ன தெரியணும். இந்த மாதிரி யூஸ் ஆகாத பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, பழைய பத்தாலை இந்த மாதிரி பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து செல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, செல் பண்ணி வந்து காசா வந்து மாத்துவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து ஸ்கிராப் டிஸ்போசல்னு சொல்லுவாங்க. ஓகே தானே இந்த டேர்ம்? இந்தியன் ரயில்வேல நல்லா வச்சுக்காங்க. ஓகே, நம்ம ஊர்ல வந்து நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி வந்து பழைய சைக்கிள் இதெல்லாம் வந்து ஸ்கிராப்னு சொல்லுவாங்க. அதே இது இந்தியன் ரயில்வேல வந்து எது எது வந்து ஸ்கிராப் கீழே வந்து வரும்னு கேட்டீங்கன்னா வந்து, பழைய ஓடாத ட்ரெயினோட கோச், அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ராக் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, புரோக்கன் ஆன ட்ராக், இதெல்லாம் வந்து ஸ்கிராப் கீழே வந்து வரும். நம்ம கவர்மெண்ட், அதாவது நம்ம ரயில்வே என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு டார்கெட் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. இந்த 2026 பினான்சியல்ல மட்டும் இந்த ஸ்கிராப்பை வந்து விற்கிறாங்க பாத்தீங்களா, அதை வித்து எவ்வளவு வந்து வருமானம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 6000 கோடி வந்து ஈட்டணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பினான்சியல் இயர் 2026 முடிஞ்சிருச்சா, எத்தனை கோடி வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கிராப்பை வந்து வித்திருக்காங்க கேட்டீங்கன்னா 6735 கோடி வந்து வித்திருக்காங்க. அதாவது அவனோட டார்கெட்டோட கிட்டத்தட்ட வந்து 12% அதிகமா வந்து வித்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற ஏதாவது இதுல இருக்காது. புரிஞ்சுச்சு தானே?
ஓகே. இல்ல வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே இந்தியன் ரயில்வேல வந்து 6735 சொல்லிட்டேன். இந்த இந்தியன் ரயில்வேல வந்து நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, சவுத்தர்ன் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா. அதுல வந்து யார் வந்து அதிகமா அதிகமா வந்து வித்திருக்காங்க கேட்டீங்கன்னா நம்ம சவுத் சென்ட்ரல் ரயில்வே இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து 641 கோடிக்கு வந்து வித்திருப்பாங்க. ஓகேவா. அவனோட டார்கெட்டே 510 கோடி தான் இருந்திருக்கும். 641 கோடி வந்து வித்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே, நார்த்தன் ரயில்வே இவங்க எல்லாரும் அவங்களோட டார்கெட்டை விட அதிகமாக தான் வித்திருப்பாங்க. ஒரே ஒருத்தவங்க அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அவங்க தான் வந்து அவங்களோட டார்கெட்டோட கம்மியா வந்து வித்திருப்பாங்க. அவங்களோட டார்கெட் வந்து 175 கோடியா இருந்திருக்கும். இவங்க வித்தது வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 154.96 கோடிக்கு தான் வந்து வித்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிடா, விக்கிறாங்கன்னு சொன்னீங்க. எப்படி வந்து விற்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆக்ஷன் வழியா, இ ஆக்ஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த இ ஆக்ஷன் வழியா தான் விற்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே, புரிய அடுத்து போலாம் தானே. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கஸ்டம் டியூட்டியை பத்தி பேசியிருப்பாங்க. கஸ்டம் டியூட்டினா என்ன இது அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் வந்து பண்றீங்க சரியா, அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்றீங்கன்னா வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு லேப்டாப்பே வந்து ஒரு கண்ட்ரில இருந்து வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அந்த டாக்ஸ் வந்து பே பண்றீங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சு தானே. இந்த மாதிரி இம்போர்ட் பண்ற ஒரு குட்ஸுக்கு வந்து ஒரு டாக்ஸ் வந்து பே பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி வந்து வார் வந்து போய்கிட்டு இருக்கா இந்த மிடில் ஈஸ்ட்ல. இந்த வார் வந்து போய்கிட்டு இருக்கறதுனால வந்து பெட்ரோ கெமிக்கல்னா என்ன தெரியும்ல, லைக் வந்து இந்த ஆயில், இந்த கேஸ் இது வழியா வந்து கெமிக்கல் வந்து கிரியேட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது உருவாக்குவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து பெட்ரோ கெமிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்ரோலியம் வழியா வந்து உருவாக்கப்படுற கெமிக்கல் எல்லாத்தையுமே பெட்ரோ கெமிக்கல்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து வார் வந்து போய்கிட்டு இருக்கா, அதனால இந்த பெட்ரோலியம் கண்டென்ட் வந்து லைக் வந்து அங்க இருந்து இங்க வர்றது வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. லைக் வந்து ரொம்ப வந்து அதோட டிமாண்ட் வந்து அதிகமாயிருக்கு. இந்த டிமாண்ட் அதிகமாயிருக்கனால அதோட பிரைஸும் வந்து அதிகமாயிருக்கு. அதெல்லாம் என்ன கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து அதாவது இந்த பெட்ரோலியம் இந்த இருக்கு பாத்தீங்களா, ஆயில் அண்ட் கேஸ், அதோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்ப நம்ம கஸ்டம் டியூட்டியும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெட்ரோல் கெமிக்கல் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெட்ரோ கெமிக்கலுக்கான கஸ்டம் டியூட்டியை வந்து இப்ப வந்து ரத்து பண்ணிருக்காங்க. எத்தனை மாசத்துக்கு வந்து ரத்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து ரத்து பண்ணி வைக்காங்க சரியா. மொத்தம் வந்து எத்தனை ப்ராடக்ட்டும் பாத்துக்கோங்க, 40 பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து கஸ்டம் டியூட்டியை வந்து ரத்து பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குஸ்தானே. ஓகே, யார் இந்த விஷயத்த வந்து பண்றான்னு பாத்துக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. இதனால வந்து அவனுக்கு வந்து ஒரு 1500 கோடி வந்து ரெவன்யூ வந்து லாஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் இருக்காது. அடுத்த விஷயம் வந்து என்சிஆர்டி சரியா. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா என்சிஆர்டி சரியா. என்சிஇஆர்டி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இவனை பத்தி லைக் வந்து எப்படி சொல்றது, நம்ம படிப்போம் பாத்தீங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற டெக்ஸ்ட் புக் இது இருக்கும் பாத்தீங்களா, இதை டிசைன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த என்சிஆர்டி தான் வந்து டிசைன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, வேற என்ன பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்க டாப் பாடி வந்து அப்படின்றது நான் வச்சுக்காங்க. லைக் வந்து இவன் வந்து இந்த ஸ்கூல் புக்கை டிசைன் பண்றது மட்டும் இல்லாம இந்த டீச்சர்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங் லைக் வந்து இந்த பிஎட் எம்எட் இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ட்ரைனிங் காலேஜையும் இவன் வந்து நடத்திக்கிட்டு வந்து வரான். நல்லா வச்சுக்கோங்க, இந்த பிஎட் எம்எட் இந்த மாதிரி டிகிரி இருக்கும் பாத்தீங்களா, இந்த டிகிரி சம்பந்தப்பட்ட காலேஜோ இன்ஸ்டியூட்டோ இதையும் இவன் வந்து நடத்திட்டு வந்து வரான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜோ இல்லைன்னா வந்து எம்எட் ட்ரைனிங் காலேஜோ வந்து நடத்திட்டு வந்தான், அது ஓகே. ஆனா வந்து இவன் வந்து சொல்லிதான் தருவாங்க சரியா. ஒரு ஒரு 2 வருஷம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து நீங்க ஒரு காலேஜ் போறீங்க, 4 வருஷம் படிச்சுட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டிகிரி வந்து தரணுமா, அதே மாதிரிதான் இந்த இவன் காலேஜ்ல வந்து 2 வருஷம் படிச்சுட்டாங்கன்னா இவன் வந்து ஒரு டிகிரி வந்து தரணும். ஆனா வந்து இந்த டிகிரி வந்து இவன் தர மாட்டாங்க, சொல்லி மட்டும்தான் இவன் வந்து கொடுப்பாங்க. டிகிரி வந்து வேற ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து தருவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்றாங்கன்னா வந்து இவனை வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்க. நல்லா வச்சுக்காங்க, ஒரு யூனிவர்சிட்டி வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா மட்டும்தான் வந்து அவனால வந்து டிகிரி வந்து கொடுக்க முடியும். இது வரைக்கும் என்சிஆர்டியால டிகிரி வந்து கொடுக்க முடியாம இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த என்சிஆர்டி வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சுதானே.
ஓகே, இதுல வேற என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த என்சிஆர்டில எப்படி சொல்றது, இந்த என்சிஆர்டி கீழ வந்து ஒரு 6 யூனிட் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது போபால்ல இருக்க என்சிஆர்டி, புவனேஸ்வர்ல இருக்க என்சிஆர்டி, இந்த மாதிரி இருக்க 6 யூனிவர்சிட்டிக்கு இப்ப வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. என்ன சொல்லிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சில பல ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். நீ வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கும் பாத்தீங்களா 2020, இதை வந்து நீ வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பான் வந்து இந்த யூஜிசி இருப்பான் பாத்தீங்களா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அவனோட கைட்லைன்ஸ் வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உன்னோட யூனிவர்சிட்டியை வந்து வெறும் ப்ராஃபிட்டுக்குமே வந்து நீ வந்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சரியா, புரிஞ்சுச்சா? 2 வந்து டூ, 1 வந்து டோன்ட். ஓகே தானே? ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்? ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏபிசி சிஸ்டம். சரியா, இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இங்க வந்து இப்போ வந்து ஒரு காலேஜ்ல வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லேயே படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும்? ஒரு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் சயின்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஃபைனல் மார்க் வந்து போடுறப்ப வந்து அவங்க வந்து கிரெடிட் ரேட்டிங்ல தான் போடுவோம். சரியா, இப்போ வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு 10 கிரெடிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நீ வந்து அதுல வந்து 8 கிரெடிட் பாயிண்ட் எடுத்தேன்னா வந்து உனக்கு வந்து எஸ் அப்படின்ற ஒரு கிரேட் வந்து கொடுப்பாங்க. சரியா, இந்த மாதிரி வந்து கிரெடிட் பாயிண்ட் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ வந்து பண்ணிருக்கணும். உன்னோட யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி கிரெடிட் சிஸ்டத்தை வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டினோவா கேட்டகரி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அது என்னடா டினோவா கேட்டகரினா, நார்மல் யூனிவர்சிட்டியில வந்து இந்த மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி இந்த மாதிரி தான் சொல்லி தருவாங்க. இந்த டினோவா யூனிவர்சிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி, லைக் வந்து இந்த ஏஐனா என்ன, புதுசா டெக்னாலஜி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க சொல்லித்தர ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த டினோவா யூனிவர்சிட்டி. 2023 வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த என்சிஆர்டி இருக்கும் பாத்தீங்களா, என்சிஆர்டில டினோவா கேட்டகரியில யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேட்டகரிக்கு நம்மளோட சென்ட்ரல் மினிஸ்டர் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியை வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இப்போ வந்து நார்மல் என்சிஆர்டிக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரி, டீம் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்க. இந்த டினோவா கேட்டகரிக்கு ஆல்ரெடி 2023 வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? சொன்னது புரிஞ்சுட்டானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பாரத் ஏர்டெல் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஏர்டெல் அப்படின்ற ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து எத்தனை யூசர் வந்து யூஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஏர்டெல் கொடுக்குற ஏர்டெல் கம்பெனியோட சர்வீஸ் வந்து எத்தனை யூசர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 650 மில்லியன்ஸ் வந்து இந்த ஏர்டெல் கம்பெனியோட சர்வீஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து குளோபல் லெவல்ல வந்து இவன் தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்றதே நான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து சைனா மொபைல். சரியா, கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் பிளஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது வந்து நம்ம ஏர்டெல் 650 மில்லியன் பிளஸ் வந்து யூஸ் பண்றாங்க. மூணாவது வந்து ரிலையன்ஸ் ஜியோ, கிட்டத்தட்ட வந்து 500 மில்லியன் பிளஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த ஏர்டெல் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் இந்தியாவில மட்டும் இல்ல, ஆப்பிரிக்காலையும் வந்து இவன் வந்து இருக்காங்க. இந்தியாவில மட்டும் வந்து எத்தனை யூசர் வந்து யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 368 மில்லியன் வந்து யூஸ் வந்து பண்றாங்க. அதே இது ஆப்பிரிக்கால மட்டும் எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 179 யூஸ் பண்றாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து 500 தான் வருது. சரியா, அதாவது ஆப்பிரிக்கா இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பிரிக்கால இருக்க ஒரு 14 கண்ட்ரி. சரியா, இந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 650 மில்லியன் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. இல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில மட்டும் எவ்வளவு சொன்னேன்? 368 மில்லியனா. இந்தியாவில மட்டும் டாப் யாருன்னு கேட்டீங்கன்னா வெறும் இந்தியாவில மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்து டாப் அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா வந்து ரிலையன்ஸ்ல வந்து 500 மில்லியன் யூஸ் பண்றாங்க. அதே இது ஏர்டெல்ல வந்து வெறும் இந்தியாவில வந்து வெறும் 368 மில்லியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? புரிஞ்சுட்டானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் நம்ம வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி படிச்சிருப்போம். சரியா, என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐ வந்து ஒரு பிளானை வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி பினான்சியல் இயர் 2027 நல்லா வச்சுக்கோங்க. பினான்சியல் இயர் 2027 ஃபர்ஸ்ட் குவார்டர், அதாவது ஏப்ரல்ல இருந்து ஜூன் மாசம் முடியும், நாங்க வந்து எவ்வளவு வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்க போறோம். வாங்குறதுன்னா புரியுதா? இப்போ வந்து நார்மலா வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கான்னு வச்சுக்காங்க, அவனுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும். லைக் வந்து ரோடு போடுறது, அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, வேற என்ன இருக்கு, ஸ்கூல் கட்டுறது, வேற இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து அவனுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும். என்னதான் வரி வாங்கினாலும் அந்த வரி காசு வந்து பத்தாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவனோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கவர்மெண்ட் பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை அடமானம் வச்சு மக்கள்கிட்ட இருந்தோ காசு வந்து வாங்குவாங்க. மக்கள்கிட்ட இருந்தோ இல்ல இன்வெஸ்டர்கிட்ட இருந்தோ இந்த காசு வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி வாங்குவாங்க பாத்தீங்களா,
இதுக்கான ரிப்போர்ட்டை தான் வந்து இப்ப வந்து ஆர்பிஐ வந்து விடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பினான்சியல் இயர் 2027 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து நாங்க வந்து எவ்வளவு வந்து வாங்க போறோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. எவ்வளவு வந்து வாங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2,54,509 கோடி வந்து வாங்க போறாங்க. இந்த மாதிரி பாண்டு வழியா வந்து வாங்க போறாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? இத பத்தி நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், எப்படி வேலை செய்யறது. நான் இருக்கு தானே, திருப்பி சொல்ல தேவையில்லை தானே. ஓகே ஓகே, அடுத்து பாருங்க. வேற என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த இதுல வந்து யார் வந்து டெப்ட் மேனேஜரா வந்து இருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ தான் வந்து டெப்ட் மேனேஜரா வந்து இருக்கும். டெப்ட் மேனேஜர்னா புரியுதா? லைக் வந்து எப்படி வந்து லைக் வாங்கி தருவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி வந்து வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியர் நிலையா, சரியா, கவர்மெண்ட் செக்ரட்டரி வந்து ஆட்சியர் நிலையா வந்து விடுவாங்க. அதை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குவாங்க. சரியா, இன்வெஸ்டர் வந்து பணம் கொடுத்து வந்து வாங்குவாங்க. இந்த இன்வெஸ்டர்ல இருந்து பணத்தை வந்து வாங்கிட்டு அதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா. லைக் வந்து இவன்ட்டு இருந்து காசை வந்து வாங்கிட்டு அவன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அந்த வேலையை பண்றவன் தான் வந்து டெப்ட் மேனேஜர். சரியா, இல்ல யாரு வந்து டெப்ட் மேனேஜரா வந்து இருக்க போறாங்கன்னா, ஆர்பிஐ தான் இருக்க போறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இந்த 3 மாசமும் கண்டினியூஸா ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சியின் வழியா கிட்டத்தட்ட வந்து நாங்க வந்து 2,54,509 கோடி வந்து வாங்கிடுவோம். இந்த 2,54,509 கோடி இருக்கு பாத்தீங்களா, அதுல 1,53,900 கோடி வந்து ஒரு 9 ஸ்டேட் இருக்கும். ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர். இதுல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 1,53,900 கோடி வந்து நாங்க வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மிச்சம் இருக்க ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில சேர்த்து மிச்சம் இருக்க அமௌண்ட் 1,609 கோடி வந்து மிச்சம் இருக்க ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில வந்து நாங்க வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? இல்ல புதுசா ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, பெஞ்ச்மார்க் இன்சூரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்த ஆர்பிஐ வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க. பிஐஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம். அது என்னதான் பிஐஎஸ்னா வந்து, இப்போ வந்து என்னென்ன ஸ்டேட் சொன்னேன், ஆந்திராவா, இப்போ வந்து ஆந்திரால வந்து ஒரு ஆள் லைக் வந்து ஏ அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து வேற என்ன இருக்கு, ஆந்திரா, பீகார் எடுத்துக்காங்களேன். பீகார் வந்து பி அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. சரியா, 2 பேரும் 1000 கோடி தான் வந்து வாங்குறாங்க. சரியா, அதாவது 2 பேரும் எப்படி சொல்றது, அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து விடுவாங்க பாத்தீங்களா. 2 பேருமே வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து 1000 கோடி தான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஆந்திரால இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க பாத்தீங்களா, அவனுக்கு வந்து மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 6% வந்து கொடுப்பாங்க. இந்த பீகார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா, பீகார்ல வந்து எவ்வளவு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 5% வந்து கொடுப்பாங்க முன்னாடி. இப்ப என்ன பண்றாங்க, பிஐஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பெஞ்ச்மார்க் இன்சூரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீ வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறியோ அதே தான் வந்து இன்னொரு ஸ்டேட்லயே வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ தான் இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியும். ஓகேவா, புரிஞ்சுச்சு தானே? 2 ஸ்டேட்லயும் வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 2 ஸ்டேட்லயும் வந்து ஒரே டியூரேஷன். சரியா, ஒரு பாண்ட் வந்து விடுறாங்க, அது 5 வருஷத்துக்கு விடுறது, இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி வந்து விடுறது தான் வந்து பிஐஎஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போதைக்கு வந்து பைலட்டா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த 9 ஸ்டேட்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 9 ஸ்டேட்டுக்கு வந்து இந்த பிஐஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பான் அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே? மத்த ஆளுக்கு நான் சொல்றது புரியுதா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காசா. சரியா, கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா. காசா ரேஷியோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னடா கரண்ட் அக்கௌண்ட், அது என்னடா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. பேங்க்ல டெபாசிட் பண்றது வெறும் கரண்ட் அக்கௌண்ட் வழியாவோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வழியாவோ மட்டும் இல்ல. லைக் வந்து எஃப்டி வழியா இருக்கும், ஆர்டி வழியா இருக்கும், வேற என்ன இருக்கு, எஃப்டி, ஆர்டி, இந்த மாதிரி விஷயம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வழியா வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பேங்க்ல வந்து மொத்தம் வந்து ஒரு 100 ரூபாய் வந்து டெபாசிட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கரண்ட் அக்கௌண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெண்டத்தையும் சேர்த்து வந்து ஒரு 40 ரூபாய் டெபாசிட் பண்றாங்கன்னா, அந்த பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ, அதாவது சிஏஎஸ்ஏ காசா ரேஷியோ சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 100 ரூபால 40 ரூபாய் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வழியா வந்து டெபாசிட் வந்து பண்றாங்க. அப்போ வந்து அந்த பேங்கோட காசா ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 40% அப்படின்றத சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? இது முக்கியமான விஷயம். அதான் ஓகே தானே? புரியலன்னா நான் திருப்பி கூட சொல்லிடுறேன். ஓகே, இப்ப என்ன பண்ணிருப்பாங்க வந்து, இந்த காசா ரேஷியோ இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து நல்லா நான் வச்சுக்காங்க 2023 வந்து எவ்வளவு இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா
40.1% வந்து இருந்திருக்கும். சரியா? அது வந்து இப்ப வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 40.1 இருந்து இப்ப டிசம்பர் 2025 வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் 37.9% தான் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து நம்பர்ஸா தான் இருக்கும். வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2.1 தானே, 2.1 மாதிரி தான் படிச்ச மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம். 2.1% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதாவது இப்ப வந்து வெறும் 28.9% தான் வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பேங்க்ல வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஏது கரண்ட் அக்கௌண்ட் வழியாவோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வழியாவோ எஃப்டி வழியாவோ ஆர்டி வழியாவோ டெபாசிட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த டெபாசிட் பண்றவங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து கூடி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு கூடி இருக்குன்னா வந்து ஒரு 10% வந்து கூடி இருக்கு. இப்போதைக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 239.8 லட்சம் கோடி வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஷயம் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த சிடி ரேஷியோ. இந்த சிடி ரேஷியோ பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அது என்னடா சிடி ரேஷியோன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பேங்க்ல மக்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஒரு உதாரணத்துக்கு அந்த பேங்க்ல வந்து மக்கள் வந்து ஒரு 1000 கோடி வந்து டெபாசிட் வந்து பண்றாங்க. சரியா? அந்த பேங்க்காரங்க மக்களுக்கு வந்து எவ்வளவு லோன் தராங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க, டெபாசிட் பண்றது வந்து ஒரு 1000 கோடி. அந்த பேங்க்காரங்க மக்களுக்கு வந்து எவ்வளவு லோன் தராங்கன்னு கேட்டீங்கன்னா 300 கோடி வந்து லோன் வந்து தராங்க. இப்ப வந்து அந்த பேங்கோட சிடி ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 1000 கோடியில 300 கோடி வந்து லோன் வந்து தராங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்? 30% இருக்குமா? இதான் வந்து சிடி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பழங்குச்சா? ஓகே, இந்த மாதிரி சிடி ரேஷியோ இருக்கும் பாத்தீங்களா, இந்த சிடி ரேஷியோ வந்து கூடி இருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு கூடினதே இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வந்து கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 83% வந்து இப்ப வந்து இருக்கான். சரியா? அதுக்கப்புறம் வந்து லோன் தரது வந்து கூடி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 13.5% வந்து போன வருஷத்தோட வந்து கூடி இருக்கு. அதே மாதிரி வந்து மக்கள் வந்து டெபாசிட் பண்றது அமௌண்ட் வந்து போன வருஷத்தோட வந்து 10% வந்து கூடி இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வழியா வந்து டெபாசிட் பண்றது, கரண்ட் அக்கௌண்ட் வழியா டெபாசிட் பண்றது, இது எல்லாமே வந்து கூடி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சிஏஎஸ்சி வந்து நான் வந்து ஃபாலோ இருக்கு, அதாவது 40% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னேன்னா இது எதனால குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பேங்க்ல வந்து இந்த எஃப்டி போடுறது, பல்க் டெபாசிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதை தான் வந்து மோஸ்ட்லி வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. பேங்க்காரங்க வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இதை தான் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்றாங்க. அதனால வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். விளங்குச்சு தானே? மொத்தம் வந்து எவ்வளவு வந்து லோன் பத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. போன வருஷத்தோட 13% வந்து அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 207 லட்சம் கோடிக்கு வந்து இந்த 2025 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மக்கள் வந்து மொத்தமா வந்து எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காங்கன்னா அதுவும் 10% வந்து கூட்டியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 250 லட்சம் கோடி வந்து டெபாசிட் வந்து பண்ணிருக்காங்க. மற்றவங்களும் நம்ம சொன்னது புரிஞ்சுச்சா? எல்லாமே வந்து நம்பர்ஸா தான் இருக்கும், நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேனா அடுத்த நியூஸ் போயிடலாம் டக்குன்னு. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட். சரியா? உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னா நல்லா தெரியும். அது என்னடா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது நம்ம ஊர்ல தயாரிக்க மிலிட்ரி எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து வெளி கண்ட்ரிஸ்க்கு வந்து செல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்றாங்கன்னு பாத்துக்காங்க, நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த டேட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பினான்சியல் இயர் 2026 முடிஞ்சிருச்சா, அந்த பினான்சியல் இயர் 2026 இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து நாங்க வந்து எவ்வளவு பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 38,424 கோடி வந்து பண்ணிருக்கோம். இது போன வருஷத்தை விட 14,802 கோடி வந்து அதிகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 பினான்சியல் 23,622 கோடி மதிப்புள்ள ஆயுதத்தை வந்து நம்ம வெளி கண்ட்ரிஸ்க்கு வந்து வித்திருப்போம். இப்போ வந்து எவ்வளவு ஆயுதத்தை வந்து விற்கிறோம் கேட்டீங்கன்னா 38,424 கோடி மதிப்புள்ள ஆயுதத்தை வந்து விற்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து 14,000 கோடி இது வந்து கூடி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, மொத்தம் வந்து 38,000 சொல்லிட்டேன். இதுல வந்து பப்ளிக் வந்து எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க, பப்ளிக் செக்டர் வந்து எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 54%. அதாவது இந்த 38 கோடியில 21 கோடி வந்து பப்ளிக் செக்டரும், மிச்சம் இருக்க 45% வந்து பிரைவேட் செக்டர் 17 கோடி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பிரைவேட் செக்டரும் கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து இப்ப 2026 பினான்சியல் இயர்ல 38 கோடி இருக்கோ அதை வந்து நாங்க வந்து 2030 வந்து அதை வந்து 50 கோடியா வந்து நாங்க வந்து மாத்திடுவோம் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து அதிகமா வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம்னு கேட்டீங்கன்னா வந்து யூஎஸ்க்கு தான் அதிகமா வந்து பண்றோம். ரெண்டாவது வந்து பிரான்ஸ், மூணாவது வந்து அர்மேனியா அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஆயுதத்தை வந்து அதிகமா வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மோஸ் இருக்கும் பாத்தீங்களா, பிரம்மோஸ், ஆர்டிலரி, ரேடார்ஸ், இதெல்லாம் வந்து நாங்க வந்து அதிகமா வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம்
அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, புரிஞ்சுச்சானே? டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரும் பார்த்துக்காங்க, ராஜ்நாத் சிங் அப்படின்ற சொல்ல தெரியணும். அவங்களோட தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். சரியா? அதே மாதிரி வந்து அதோட இணையமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா சஞ்சய் சேத் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் விஷயம் வந்து இந்த சம்மரேனை பத்தி பேசியிருப்பாங்க. சம்மரேனா என்ன ஏது அப்படின்றது நல்லா தெரியும். லைக் வந்து இந்த தண்ணி கடியில இருக்கும் பாத்தீங்களா ஒரு வார்ஷிப், அதான் வந்து சம்மரேன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து SSBN என்னன்னு தெரியணும். அதாவது சம்மர்சபிள் ஷிப் பேலிஸ்டிக் நியூக்ளியர் அப்படின்னா என்ன தெரியணும். இப்ப அதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, சம்மரேன்னா வந்து தண்ணிக்குள்ள இருக்கும். சரியா? அந்த தண்ணிக்குள்ள இருக்க சம்மரேன், அந்த போர்க்கப்பல் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இந்த நியூக்ளியர் மிசைல் எல்லாம் வந்து கேரி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. புரியுதா? லைக் வந்து அந்த அதே தான் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல நியூக்ளியர் மிசைல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க சம்மரேனா வந்து SSBN சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப என்ன பண்ணிருக்காங்க வந்து இந்தியால வந்து இது வரைக்கும் எத்தனை SSBN இருக்கும் கேட்டீங்கன்னா 2 SSBN தான் இருக்கும். சரியா? ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் அரிகாந்த் அப்படின்னு ஒண்ணும், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா INS அரிகத் அப்படின்னு ஒண்ணும். சரியா? அந்த அரிகாந்த் அப்படின்றது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2014 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அரிகேட் அப்படின்றது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து 3வது SSBN வந்து இப்ப வந்து இந்தியாவில வந்து நாங்க வந்து லான்ச் வந்து பண்றோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, INS அரிதமான் அப்படின்றது அதோட பேர். ஓகே தானே? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சம்மரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒண்ணு வந்து இந்த ஃபியூயல்ல வந்து ரன் ஆகும். சரியா? இந்த சம்மரின் வந்து இந்த நியூக்ளியர் இந்த SSBN சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த SSBN வந்து எதுல ரன் ஆகும் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த நியூக்ளியர் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த நியூக்ளியர் பவர் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஃபியூயல்ல ரன் ஆகாம இந்த நியூக்ளியர் பவர்ல ரன் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க சம்மரின் வந்து SSBN சொல்லுவாங்க. ஓகே தானே? இந்த மாதிரி நியூக்ளியர் பவர்ல ரன் ஆகுற 3வது சம்மரின் வந்து இப்ப வந்து இந்தியாவில வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா INS அரிதமான் அப்படின்றதான் அதோட பேர். வேற எதுவும் அதுல இருக்காதுங்க. ஓகே, இப்ப 3வது கொண்டு வந்தாங்க. 4வது நாங்க வந்து 4வது SSBN வந்து எப்போ வந்து கொண்டு வர போறோம்னா அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஹரிசூடான் அப்படின்றது அதோட பேரு. அதை வந்து நாங்க வந்து 2027 வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து இப்ப வந்து லைக் வந்து அந்த தண்ணி கடியில வந்து நியூக்ளியர் மிசைல் வந்து இருக்கோ, அதே மாதிரி வந்து நம்ம ஊர்ல வந்து லேண்ட்லயே இருக்கு, யார்லயே இருக்கு. சரியா? இந்த மாதிரி 3 இதுலயும் இருக்கும் பாத்தீங்களா, 3 இதுலயும் இருக்க கண்ட்ரிஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியர் ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்ல வந்து நியூக்ளியர் ட்ரையாடுன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து US இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரிஸ் இருக்கும். அதுல வந்து இப்ப வந்து இந்தியா வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஏதாவது சொல்ல வந்தீங்களா? புரியுதா நான் பேசுறது? ஓகே, சரி, சூப்பர் சூப்பர். சரியா? நான் எப்படி வந்து SSBN சொன்னேன், SSBN ஒரு சம்மரின் வந்து இந்த நியூக்ளியர் மிஷினை வந்து கேரி பண்ணிட்டு வர்றது பாத்தீங்களா, அதான் வந்து SSBN சொல்லுவாங்க. அதுல இன்னொரு டைப் ஒன்று இருக்கு, SSN சொல்லுவாங்க. அது என்னடா SSN கேட்டீங்கன்னா வந்து வெறும் கேரி மட்டும் பண்ணாது, அது வந்து அட்டாக்கும் பண்ணும். சரியா? SSBN வந்து அட்டாக் பண்ணாது, வெறும் கேரி மட்டும் தான் பண்ணும். SSNன்றது வந்து இந்த சம்மரின் வந்து அட்டாக்கும் வந்து பண்ணும். சரியா? எதிரி நாட்டு படகுலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அட்டாக்கும் வந்து பண்ணும். இந்த SSN சம்மரின் இருக்கும் பாத்தீங்களா, அதை நாங்க வந்து எப்போ வந்து கொண்டு வருவோம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 2036 2039க்குள்ள நல்லா வச்சுக்காங்க. 2036ல இருந்து 39க்குள்ள வந்து இந்தியாவில வந்து அட்லீஸ்ட் 2 SSN ஆச்சும் நாங்க வந்து கொண்டு வந்துடுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்ட் ஆர்ச்சரி பேரா சீரிஸ் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டு பாத்துக்காங்க. தாய்லாந்துல வச்சு நடந்திருக்கும். தாய்லாந்துல பேங்காக்ல வச்சு நடந்திருக்கும். சரியா? இதுல வந்து இந்தியா தான் வந்து டாப்பா வந்து முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 16 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுல 7 கோல்டு, 5 சில்வர், 4 பிரான்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. முக்கியமா என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட முக்கியமான ஒரு ஆள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த சீத்தல் தேவி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள ஒருத்தவங்க வந்து ஃபைனல்ல வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. யாரு தோக்கடிச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, பயல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தோக்கடிச்சிருக்காங்க. அதாவது நம்மளோட சீத்தல் தேவியை வந்து பயல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தோக்கடிச்சு கோல்டு மெடல் வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த பயலை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இப்ப வந்து நீங்க வந்து பிறக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து 2 கை 2 கால் வந்து இருக்கும். ஏதோ ஒரு ஆக்சிடென்டால 2 கையும் 2 காலும் வந்து இழந்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து குவாட்ரபிள் அம்புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அதோட டெக்னிக்கல் நேம் தான் அது. புரியுதா? ஆக்சுவலா வந்து இந்த பேரான்றது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் விளையாடுற ஒரு விளையாட்டு தான். சரியா? அது என்னதான் குவாட்ரபிள் அம்புட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து 2 கையும் 2 காலும் இல்லாம, அதாவது பிறக்கிறப்ப வந்து 2மே இருந்திருக்கும். ஆனா வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்டாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தாலேயோ 2 கையும் 2 காலையும் இழந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து இந்த குவாட்ரபிள் அம்புட்டின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ஒரு உமன் இந்த குவாட்ரபிள் அம்புட்டி இருக்க ஃபர்ஸ்ட் உமன் வந்து இதுல வந்து கோல்டு வந்து வாங்குறது இவங்க தான் அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. என்னதான் அன்னைக்கு வந்து சீத்தல் தேவின்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, சீத்தல் தேவிக்கும் 2 கையும் 2 காலும் இருக்காது. ஆனா வந்து அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பிறக்கிறப்பே இருக்காது, சரியா? ஆனா வந்து இவங்களுக்கு வந்து பிறக்கிறப்ப இருந்திருக்கும், ஏதோ ஒரு ஆக்சிடென்டால வந்து இவங்க வந்து இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி இழந்து ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து வாங்குறது இவங்க தான் ஃபர்ஸ்ட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ப்ஸ், சரியா? கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ப்ஸ் இதை பத்தி நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சத்தீஸ்கர்ல இந்த வாட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படின்றத படிச்சிருப்போம். வேற என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இல்ல இதோட மாஸ்கட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மோர்வீர் அப்படின்றத இதோட மாஸ்கட், சரியா? வேற என்ன இதுல படிச்சிருப்போம்? லைக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ஸ்போர்ட்ஸ் வந்து டெமோ ஸ்போர்ட்டை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பாத்துக்காங்க. ஒன்னு வந்து கபடி வந்து, இன்னொன்னு வந்து மலாக்கம் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ், சரியா? 2 ஸ்போர்ட்ஸ் வந்து டெமோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சது. இப்போ வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட்ல வந்து யார் வந்து ஜெயிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கர்நாடகா வந்து ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து எத்தனை மெடல் வந்து வாங்கியிருக்காங்க கேட்டீங்கன்னா 38 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஒடிசா, இவங்க வந்து எத்தனை மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 57 மெடல். என்னடா வந்து 57 அவன் 38 தான் கேட்டீங்கன்னா அவன் வந்து கோல்டு வந்து அதிகமா வந்து வாங்கியிருப்பான். அதனாலதான் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட். கிட்டத்தட்ட வந்து 38ல 23 வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. மூணாவது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜார்க்கண்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. போஸ்ட் பண்றது யாருன்னு சொன்னேன், சத்தீஸ்கரா. இவன் வந்து மொத்தம் வந்து எத்தனை மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 19 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சயின்ஸ் நியூஸ், சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ககன்யான் மிஷினை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? லைக் வந்து இந்தியாஸ் வந்து மூன்ஸ்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மிஷின் தான் வந்து இந்த ககன்யான் மிஷின், சரியா? அந்த மூன்ஸ்க்கு வந்து கொண்டு போறது வந்து அவ்வளவு சுலபம்லாம் இல்லை. இந்த விண்வெளி வீரர்கள் வந்து மூணுக்கு வந்து நிலாவுக்கு வந்து கொண்டு போறது வந்து அவ்வளவு சுலபமா இல்ல. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க இருக்க தட்பவெப்பநிலை, லைக் வந்து இந்த குளிரோ வெயிலோ வந்து அங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃபரெண்டா வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து அவங்களை வந்து ட்ரெயின் வந்து பண்ணணுமா? புரிஞ்சுக்கங்க. லைக் வந்து அவங்களை வந்து மூணுக்கு போகணும்னா வந்து அந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கள வந்து ட்ரெயின் வந்து பண்ணணும், சரியா? அவங்களோட பாடியையோ அவங்களோட மைண்டையோ அவங்களோட ஒர்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்தணும். அதுக்காக வந்து ஒரு மிஷின் வந்து பண்றாங்க. அந்த மிஷினோட பேர் பார்த்துக்கோங்க, மித்ரா அப்படின்றது அந்த மிஷினோட பேர். இது யார் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரோ தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. யாரு கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கூடயும் அதே மாதிரி வந்து புரோட்டோ பிளானட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட தான் வந்து இந்த மிஷினை வந்து லான்ச் பண்றாங்க. மிஷினோட பேர் முக்கியம், மித்ரா அப்படின்றத இந்த மிஷினோட பேர். எங்க வச்சு இந்த மிஷின் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா லடாக்ல வச்சு பண்றாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்கன்னா 4 ஆஸ்ட்ரோநாட்டுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா சுபாஷ் சந்திர சுக்லா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும், இன்னொரு வந்து பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும், அஜித் கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும், அங்கத் பிரதாப் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் மொத்தம் வந்து 4 பேருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க இந்த மிஷின் கீழ அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுதானே? ஓகே, அடுத்த விஷயம் மேடம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரோவோட சேர்மன், இஸ்ரோட டைரக்டர் எல்லாம் பார்த்துக்காங்க, டாக்டர் வி நாராயணன் அப்படின்ற சொல்ல தெரியணும். எப்போ ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1969 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர், கர்நாடகா அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உம் இந்த இன்குபேஷன் சென்டர், சரியா? இந்த இன்குபேஷன் சென்டர்னா என்ன ஏது அப்படின்றது வந்து நம்ம அடிக்கடி வந்து படிப்போம். ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டார்ட் அப் தேவையான லேப் ஃபெசிலிட்டி, அவனுக்கு தேவையான கைடன்ஸ், மென்டர்ஷிப், பினான்சியல் சப்போர்ட், ட்ரைனிங், இந்த இத்தனை விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா? இத்தனை விஷயத்த வந்து ஒரு இடத்துல வந்து தருவாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து இன்குபேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? ஓகே, இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த ஸ்டார்ட் அப்புன்னு பாத்துக்கோங்க, இந்த பயோ ப்ராசஸிங் அண்ட் பயோடெக்னாலஜி இதை சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் இருக்கும் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர் வந்து கொண்டு வராங்க. யாரு வந்து கொண்டு வராங்க பாத்துக்கோங்க, ஜிதேந்திர சிங் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து கொண்டு வராங்க. எங்க வச்சு கொண்டு வராங்கன்னா கர்நாடகால மைசூர்ல CFTRI அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்காங்க, சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்ல வந்து இப்போ வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பாத்துக்காங்க BIRACயோட பயோநெஸ்ட் இன்குபேஷன் சென்டர் அப்படின்றதான் அதோட பேர். லான்ச் பண்றவங்க யாருன்னு பாத்துக்காங்க, ஜிதேந்திர சிங் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து லான்ச் வந்து பண்றாங்க. வேற என்ன இதுல சொல்லிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த CFTRA இருக்கும் பாத்தீங்களா, எத்தனை ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா 26 ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும்.
வழங்குச்சு தானே? ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு பில்லு. அந்த பில்லோட பேர் பார்த்துக்கோங்க, ஜன் விஸ்வாஸ் அப்படின்றது அந்த பில்லோட பேர். சரியா? நம்மளோட பார்லிமெண்ட் புதுசா ஒரு பில்லை வந்து பாஸ் வந்து பண்றாங்க. அந்த பில்லோட பேர் பார்த்துக்கோங்க, ஜன் விஸ்வாஸ் அப்படின்றது அந்த பில்லோட பேரு. ஜன் விஸ்வாஸ் பில் 2026 அப்படின்றதுதான் விஷயம். எதுக்காக அந்த பில்லை வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? எப்படி சொல்றது, இதுல இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த ஃபுட்டு, பேங்க், ஃபுட்டா எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு வந்து சின்னதா வந்து ஒரு கடை வந்து வச்சிருக்காரு, ஒரு பேக்கரியே வந்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த பேக்கரியை வந்து லைக் வந்து வருஷம் வருஷம் வந்து அவர் வந்து ரினியூ பண்ணணும். சரியா? என்னடா அன்னைக்கு வந்து ரினியூ பண்ண தேவையில்ல, புதுசா ஏதோ கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஒரு வருஷம் வருஷம் ரினியூ பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து மறந்துட்டாருன்னா, நல்லா வச்சுக்கோங்க, அவர் மறந்துட்டாருன்னா முன்னாடி இருக்க சட்டம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து, அவர் மேல வந்து கேஸை போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போற மாதிரி ரொம்ப வந்து வல்கரா இருக்கும். சரியா? இப்ப என்ன பண்றாங்க, அதை வந்து மாத்துறாங்க. அவன் பண்ணதே சின்ன மிஸ்டேக் தான்ப்பா, அதுக்கு எதுக்குப்பா அவன் மேல வந்து கேஸ் எல்லாம் வந்து கேஸ் வந்து போட்டு கோர்ட்டுக்குலாம் வந்து கூட்டிட்டு போற. சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடு, இல்லைன்னா வந்து சின்னதா வந்து ஒரு ஃபைன் போடு அப்படின்னு சொல்லி பழைய சட்டத்தை வந்து இப்ப வந்து மாத்துறாங்க. அதோட பில்லு தான் வந்து ஜன் விஸ்வாஸ் அப்படின்றது அந்த பில்லோட பேரு. வழங்குச்சு தானே? ஓகே, இதுல என்னன்னு நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட வந்து எத்தனை சட்டத்தை வந்து எத்தனை ரூல்ஸ் வந்து மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 784 ரூல்ஸ் வந்து மாத்துறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 ஆக்ட்ல இருந்து 784 ரூல்ஸ் வந்து மாத்துறாங்க அப்படின்றதான் விஷயம். சரியா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, அது என்னென்ன ஆக்ட் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2006, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988. இந்த மாதிரி ஆக்ட்ல இருக்க மொத்தம் வந்து 784 ரூல்ஸ் வந்து இப்போ வந்து இந்த சட்டத்துக்கு கீழே வந்து மாத்துறாங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆந்திரா. சரியா? இதுல வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து 2014, நல்லா வச்சுக்கோங்க, 2014 இந்த ஆந்திரா இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஆந்திராவை வந்து ரெண்டா வந்து டிவைட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? தெலுங்கானா அப்படின்ற ஒரு இதுவும் மிச்சம் இருக்கிறது வந்து ஆந்திரா அப்படின்ற டிவைட் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, 2014க்கு முன்னாடி வந்து இந்த ஆந்திரால வந்து யார் வந்து கேபிட்டலா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைதராபாத் தானே? கரெக்டா தானே பேசுறேன்? அதாவது 2014 முன்னாடி வந்து ஆந்திராவோட கேபிட்டல் வந்து ஹைதராபாத்தா வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து 2014 வந்து டிவைட் வந்து பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஆந்திரா ஒண்ணு, தெலுங்கானா ஒண்ணு, ரெண்டா வந்து டிவைட் வந்து பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, அதனால வந்து அதுக்கு வந்து 2 கேபிட்டல் இருக்க மாதிரி இருக்கும். சரியா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க வந்து 2014 வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்டோட பேர் பார்த்துக்காங்க, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது அதோட பேர். எத்தனாவது வருஷம் பார்த்துக்காங்க, 2014. இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து வந்து ரெண்டா வந்து பிரிச்சிருக்கா, இதுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே கேபிட்டல் அப்படின்றது சொல்லி இருந்திருப்பாங்க. எந்த ஆர்டிக் இல்லன்னு பாத்துக்காங்க, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது ஆர்டிக் இல்ல. சரியா? அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாக்கும் ஒரே கேபிட்டல் தான் வந்து இருக்கும். அதாவது விசாகப்பட்டினம் அப்படின்ற ஒரே விசாகப்பட்டினம் தானே? கரெக்டா தான் நான் பேசுறேன். ஹைதராபாத். சரியா? ஹைதராபாத். சரியா? ரெண்டுக்குமே ஒரே கேபிட்டல். சரியா? 2014 நான் சொல்றேன். ஓகேவா? ரெண்டுக்குமே வந்து ஒரே காமனா வந்து கேபிட்டல் வந்து இருக்கும், ஹைதராபாத் தான் இருக்கும் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. 2014 இருந்து 2024 முடியும். ஆனா வந்து இப்ப வந்து 2024 வந்துருச்சா, இந்த 2024 வந்தப்போ வந்து இந்த ஆக்ட் வந்து முடிகிற மாதிரி இருந்திருக்கும். சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஆந்திராவோட கேபிட்டல், ஆந்திரா கவர்மெண்ட் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த பார்லிமெண்ட் வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எங்க ஊருக்கு வந்து இனிமே வந்து ஒரு 3 கேபிட்டல் வந்து வைக்கணும். ஒண்ணு வந்து விசாகப்பட்டினம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து குர்நால் ஒண்ணு, மூணாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அமராவதி அப்படின்ற ஒரு 3 கேபிட்டல் வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இப்ப வந்து பார்லிமெண்ட்ல வந்து அந்த பில்லை வந்து பாஸ் வந்து பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த 3 கேபிட்டல் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டான். ஒரே கேபிட்டல் தான் அவனுக்கு, அமராவதி அப்படின்ற ஒரே கேபிட்டல் தான் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி இந்த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து செக்ஷன் 5(2) வந்து அமெண்ட் வந்து பண்றாங்க. என்ன சொல்லிட்டாங்க கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து ரெண்டு 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 தெலுங்கானாக்கும் ஆந்திராவுக்கும் வந்து ஒரே கேபிட்டல் இருந்துச்சா, இப்ப வந்து அதை வந்து நாங்க வந்து அமெண்ட் வந்து பண்றோம். இனிமே வந்து தெலுங்கானாவோட கேபிட்டல் எதுன்னு கேட்டீங்கன்னா அமராவதி அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகே தானே? நான் சொன்ன கதெல்லாம் புரிஞ்சு சார்? மிச்சம் எல்லாமே வந்து இந்த கரு தான் இருக்கும். ஒரு வாட்டி வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஹைதராபாத் தான். ஹைதராபாத் தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? மாத்தி சொல்லிட்டேனா? ஓகே, பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, ஒரு மாத்தி சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. சரியா? அதாவது தெலுங்கானாவுக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க, ஆந்திராவுக்கு வந்து அமராவதி அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகே.
ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னங்கன்னா அதுவும் ஒரு ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸோட பேர் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் வந்து இருந்திருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ரூல்ஸ். சரியா, முன்னாடி வந்து என்ன விதி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2016 அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து இப்போ வந்து சேஞ்ச் வந்து பண்றாங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2026 அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த ரூல்ஸ் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த குப்பையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த குப்பையை வந்து நீ வந்து பிரிச்சு கொடுக்கணும். இந்த குப்பை அள்ளுறவங்களுக்கு வந்து பிரிச்சு வந்து கொடுக்கணும். அது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இல்ல, லைக் வந்து இருந்துச்சு, ஆனா வந்து கம்பல்சரியா வந்து இல்ல. இப்ப என்ன பண்றாங்க வந்து இந்த ரூல்ஸ் வந்து மாத்துறாங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026 அப்படின்றத வந்து மாத்துறாங்க. இதுபடி என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 4 பின். சரியா, உன்னோட வேஸ்ட் வந்து ஒரு 4 இதா வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னு பிரிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, வெட்டு வேஸ்ட். சரியா, வெட்டுனா புரியுதா, லைக் வந்து இந்த ஃபுட் வெஜிடபிள் இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வெட்டு வேஸ்ட்டுக்குள்ள வந்து வரும். ரெண்டாவது என்ன பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ட்ரை வேஸ்ட். இந்த பிளாஸ்டிக், பேப்பர், மெட்டல் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ட்ரை வேஸ்ட்ல வந்து வரும். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சானிடரி, லைக் வந்து இந்த டயப்பர், இந்த பேடு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சானிடரி வேஸ்ட்ல வந்து வந்துடும். நாலாவது வந்து என்ன பிரிக்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்த ஹசார்டஸ், லைக் வந்து இந்த பேட்டரி, கெமிக்கல், மெடிசன் இந்த மாதிரி வேஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, மொத்தம் வந்து 4 பிரிவா வந்து பிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இனிமே வந்து வெட் வேஸ்ட் எல்லாம் வந்து நீ வந்து கிரீன் பின்ல தான் போடணும், ட்ரை வேஸ்ட்ல வந்து ப்ளூ பின்ல தான் போடணும், அடுத்து வந்து சானிடரி வேஸ்ட்ல வந்து ரெட் பின்ல தான் போடணும், ஹசார்டஸ் வேஸ்ட்ல வந்து பிளாக் பின்ல தான் போடணும் அப்படின்ற ஒரு புதுசா வந்து ஒரு 4 விஷயத்த வந்து கொண்டு வராங்க. வழங்குச்சா இந்த ரூல்ஸ்? நீ பண்ணாட்டி வந்து உனக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க. நான் குப்பையே போட மாட்டேன் குப்பை தெரியல அப்படின்றீங்களா? ஓகே, சரியா, இனிமே வந்து இது வந்து கண்டிப்பா பண்ணணும். பண்ணாட்டி வந்து உனக்கு வந்து பெனால்ட்டி போடும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்றது அதோட பேரு. இது எப்பல இருந்து எஃபர்ட்டுக்கு வருதுன்னா April 1, 2026 இருந்து எஃபர்ட்டுக்கு வந்து வருது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ட்ராக் பண்றதுக்காக வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர் வந்து யார் யார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதிகமா வந்து யார் யாரெல்லாம் அந்த வேஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, லைக் எப்படி சொல்றது, ஒரு நாளைக்கு வந்து குப்பையை வந்து 100 kg முடி வந்து வேஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து தண்ணியை வந்து 40,000 லிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களாம் வந்து இனிமே வந்து எந்த கேட்டகரி கீழே வந்து வருவாங்கன்னா பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர் கேட்டகரி கீழே வந்து வருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் யார் யாருன்னு பாத்துக்காங்க. இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அவனும், கொரியாவோட இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, இவங்க 2 பேர் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஷிப் பில்டிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஷிப் வந்து மேக் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மேக் பண்றவங்க லைக் வந்து ஒரு மனிதர்கள் தானே பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக MOU வந்து சைன் பண்ணிருப்பாங்க. யார் யார் பண்ணிருக்காங்க பாத்துக்காங்க, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸும் நம்ம கொரியா இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, இவங்க 2 பேர் தான் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா April 2 வந்து இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் புக் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, பிளான் ஸ்டோரிஸ் த வேர்ல்டு வில் ப்ளூம் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து April 3 வந்து எந்த டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆர்மி மெடிக்கல் காப்ஸோட 262வது ரைசிங் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. அது April 4 வந்து யூஎன் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கன்சைன்ஸ் அப்படின்னு ஒரு டே வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னு பாத்துக்காங்க, ஆக்டிங் வித் எத்திக்ஸ், எம்பத்தி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து April 5 வந்து 63வது நேஷனல் மெரிடைம் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னா மெரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. உங்களுக்கு April 5 நல்லா தெரியும், ஈஸ்டர். சரியா, அதாவது கிறிஸ்து உயிர் தந்த நாள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து April 5 அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்டோட பேர் வந்து உனான் கிருஷி மகோத்சவ் அப்படின்றது அந்த ஈவெண்டோட பேரு. அது எங்க நடக்குதுன்னா வந்து மத்திய பிரதேசல ரைசன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடக்குது. எந்த தீம் கீழ நடக்குதுன்னு பாத்துக்காங்க, எம்பவர் பை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மிடில் மேன், ஃப்ரீ மார்க்கெட் அண்ட் செக்யூர் ஹார்வெஸ்ட், ப்ராஸ்பரஸ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு தீம் கீழ நடக்குது. நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா?